ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான கோதுமை பாயாசம் அதுவும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு, நெய் உருகுனதுக்கப்புறம் கீறி வச்சுருந்த கொஞ்சோண்டு தேங்காவையும் அது கூட சேர்த்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 10 முந்திரி, 5 திராட்சை இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய், முந்திரி, திராட்சை இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் அரை கிளாஸ் உடைச்ச கோதுமை குருணையை நல்லா சலிச்சுட்டு இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உடைச்ச கோதுமை குருணை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இந்த கோதுமை குருணை வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அரை கிளாஸ் கோதுமை குருணைக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா கோதுமை குருணை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா தேவைப்படும். அதுக்காக தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. கோதுமை குருணை நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்சுருந்த 1 கிளாஸ் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட 4 ஏலக்காய், வறுத்து வச்சுருந்த தேங்காய், முந்திரி, திராட்சை இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான உடைச்ச கோதுமை பாயாசம் ரெடி. ஃபெஸ்டிவல் டைமில் கூட ஏதாவது ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த பாயாசத்தை செஞ்சு கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே வரும். Thank you.